இவ எந்த குந்தானின்னு தெரியலையே. மேடம் உங்க வீடியோல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இவளே இன்னும் நடிக்க கத்துக்கல. நல்லா நடிப்பீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் ஒரு நாடகத்துல சாகர மாதிரி நடிச்சேன். அந்த நடிப்பை பார்த்து ஒரு அக்கா நான் உண்மையாவே செத்துட்டேன்னு நினைச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா? மயக்கம் போட்டது யாரு? உன் சொந்தக்காரியா? இல்ல நான் அவங்ககிட்ட 10,000 கடன் வாங்கி இருந்தேன். அப்புறம் என்னடி எல்லாம் ஒண்ணு மண்ணா சேர்ந்து உருளுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. பொதுவாக இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் வந்ததுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல் அப்புறம் நாடகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவு அழிஞ்சு போச்சுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஹரிச்சந்திர நாடகத்தில் வந்து நடிக்கிறவங்க, சந்திரமதி அப்படின்ற கேரக்டர், அதாவது ஹரிச்சந்திரனோட ஒய்ஃபாக நடிக்கிறவங்க. சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு நம்மளை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுப்புற பாடலை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்க. அக்கா உங்கள் பேர்? குடியரசி.